சாப்பாடு நல்லா மென்று சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு வலி வருதா? தாடையில் வலி அல்லது தலையில் வலி அல்லது உச்சந்தலையில் வலி அல்லது பின்னால் தலையில் வலி, இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு வருதா? அதை நீங்கள் உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சரி வர சாப்பிட முடியல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒன்லி சாஃப்ட் டயட் தான் சாப்பிட்றேன் நான். அப்படியும் சில நேரங்களில் நான் கொஞ்சம் மென்று சாப்பிட்டா கூட எனக்கு வலி வர ஆரம்பிச்சிருது, அல்லது சில நேரங்களில் நான் கொஞ்சம் அதிகமாக பேசினேன்னா கூட என்னால் வலிக்க ஆரம்பிச்சிருது, வாய் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக நான் வந்து இஎன்டி டாக்டரை பார்த்துட்டேன், நான் நியூரோ டாக்டரை பார்த்துட்டேன், எல்லாத்துட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் இந்த ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓரோஃபேஷியல் பெயின் சொல்லக்கூடிய மயோஃபேஷியல் பெயின் ப்ராப்ளம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னால நீங்க அழுத்தி மென்னீங்கனாலும், அதுக்கு லோடு கொடுத்தீங்கனாலும், அதிகமான அசைவுகள் கொடுத்தீங்கனாலும், அதுல இருக்கக்கூடிய வலினால உங்களுக்கு இந்த தாடை வலிக்கும், சில பேருக்கு தலை வலிக்கும், நமக்கு இந்த டெம்பரலஸ் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த டெம்பரலஸ் ரீஜன் வலிக்கும், அல்லது நமக்கு பின்னால தலையில வலிக்கணும். இந்த பெயினுக்கெல்லாம் மெயினான ரீசன் உங்களோட மசில் ப்ராப்ளம் தான், உங்களோட சிஸ்டமிக் ஹெல்த் ப்ராப்ளம். கவனிக்காம விட்டீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஷூயிங் பண்ணும் பொழுது வலியோ, உங்கள் தாடையில வலியோ, உங்க தலையில வலியோ, அல்லது உங்களோட பின்தந்தலையில வலியோ, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே ஒரு சர்டிஃபைடு ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க.